வந்து மக்கள் என்ன சொன்னாங்க? வருஷமா எம்எல்ஏ அமைச்சராக இருந்தார், அதெல்லாம் முறியடிச்சு நீங்கள் வெற்றி பெற்று இப்போ இங்கே வந்திருக்கீங்க. மக்கள் உங்கள்கிட்ட என்ன மாதிரியான குறைகளை சொல்கிறாங்க? சார், மதுரை மத்திய பகுதியை பொறுத்த வரைக்கும், நீங்கள் மதுரையே பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா சார், இந்த பாதாள சாக்கடை திட்டம் மிகப்பெரிய சவாலாக இருக்குது. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நகரத்தில் வந்து குப்பைகள் கூலமாக இருக்கிறது, குப்பையை அல்லாமல் இருக்கிறது, குப்பையை முறையாமல் கலெக்ட் பண்ணாமல் இருக்கிறது. இதுக்கான சவால்கள் அதிகாரிகள்கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்குது, இதுக்கு என்ன மேன் பவர் ஷார்ட்டேஜாக இருக்குது. நாங்கள் பாதாள சாக்கடை திட்டத்துக்கு முறையாக வந்து ஒரு பட்ஜெட்டை தயார் பண்ணோம், அது வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் ஜியோ வந்து நாங்கள் முயற்சி, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபண்டு தான் காரணம். இதெல்லாம் சரி செய்யணும்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு 6 மாதமோ 1 வருஷ காலமாகும். ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறு மிக அதிகம். ஏன்னா வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து மக்களோட கவர்மெண்ட். ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து மக்களுக்கு அத்தியாவசிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெண்கள் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்கிற 10 வருஷ காலம் அவர்கள் இருந்தாலும் கூட அவங்க முறையாக செய்யலை. ஏன்னா நம்ம மதுரை கார்பரேஷனில் மக்களுக்கான திட்டத்தை அவங்க முறைப்படுத்தியிருந்தால் இன்றைக்கி சரியாக இருந்திருக்கும் சார். மதுரை பூரா குப்பம் கூலமாக காவா வர காரணம் என்ன? நீங்கள் சொல்லக்கூடிய 5 வருஷம் ஆட்சி, 5 வருஷம் அமைச்சர், கார்பரேஷன் நடந்த ஊழல், மக்களுக்கு செய்யக்கூடிய வரி பணத்தை இங்கே இருக்கக்கூடிய திமுக ஆட்சியாளர்களும் அமைச்சர் பிடிஆர் போன்றவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை கையூட்டம் செய்து இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி மேயரோட கணவரை வந்து அரசு செய்கிறாங்கன்னு சொன்னால், முழுக்க இந்த திட்டத்துக்கு மதுரை இவ்வளோ குப்பமும் கூலமாக காவாவாக மாறினதுக்கு திமுக ஒரு பிரதான காரணமாக இருக்குது. அதையெல்லாம் கண்டிப்பாக சரி மக்களோட கோரிக்கை அதுதான். மக்கள் வந்து எங்களுக்கு பணத்தை கொடுங்க, மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தை கொடுங்க முதல்ல கேட்கல, எங்களுக்கு அத்தியாவசியத்தை இதை வந்து சரி பண்ணி கொடுங்க. இதுக்கு காரணம் யாருன்னு மக்கள் உணர்றாங்க. இதுக்கு காரணம் முழுக்க பிடிஆர். இந்த மதுரையில் 2 அமைச்சர் இருந்தாங்க. அந்த 2 அமைச்சரை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்கு அமைச்சிருக்காரு. ஒரு சைடு மூர்த்தி இருந்தார், ஒரு சைடு பிடிஆர் இருந்தார். இவர்கள் எல்லாம் சரியாக செய்யலன்னு இன்னைக்கு ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. துரிதமாக இதுக்கான செயல் வடிவம் தரப்படும் சொல்றோம். சார், நாங்கள் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சார், இந்து முஸ்லீம்க்கு. நான் பார்த்தீங்கன்னா மதுரையில் சென்னையிலேருந்து இங்கே வரேன், மக்களை சந்திக்க வரேன், மீனாட்சியை தரிசிக்க வரேன். மீனாட்சியோட ஆசீர்வாதத்தோட கலத்தை இதை வந்து திரிக்கிறாங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகம் ஹானபிள் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, எல்லா மதத்துக்கான தலைவராக எங்கள் இயக்கம் நடத்தப்படுது. எல்லா மக்களுக்கான திட்டம் தான் சார் கொண்டு வந்துட்டுருக்குறோம். இதை யாரோ திரிக்கிறாங்க, அதுக்குள்ளே போவேனான்னு பார்க்குறேன். இல்லை, நீங்கள் கோவிலில் ஆய்வு பண்ணும்போது இங்கே லட்சம் வராங்க, இந்த கோவிலை தரிசிக்க வராங்க. அத்தியாவசியமான கழிப்பறை எத்தனைங்க இருக்குது இந்த கோவிலில்? கழிப்பறை எத்தனை கழிப்பறை வச்சுருக்கிறாங்க? அந்த கழிப்பறையை வந்து இவ்வளோ கூட்டம் வரணும்னா எவ்வளோ கழிப்பறை தேவைன்னு பார்ப்போம். நாங்கள் முறையாக அதிகாரிகளையும் கோவில் நிர்வாகத்தையும் ஆய்வு செய்து அவர்கள்ட்ட வந்து தகவலை கொண்டு வந்து அதுக்கு முறைப்படுத்தி செய்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளணும்னு சொல்கிறோம். கண்டிப்பாக கோவில் நிர்வாகிகளோடையும் அதிகாரியோடையும் கலந்து ஆலோசித்து மக்களுக்கு இது வந்து இந்த ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா மேடம், இந்த ஆட்சி முழுக்க மக்கள் ஆட்சி. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். அப்போ மக்களுக்கு என்ன தேவைன்னு செய்யணும்னா அரசு அதிகாரிகளோடையும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தோடையும் ஆலோசித்து மக்களுக்கு என்ன வந்து கொடுக்க முடியுமோ அதை முறையாக கொடுப்போம்னு சொல்கிறோம்.